பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நாம் செலுத்த தவறினால் ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிறீர்கள் என்று. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் போகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்ற நன்றி விசுவாசம் இதுதான். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நாம் கட்டாயம் அவருக்கு கொடுத்தே தீர வேண்டும். அதிலே நாம் ஒருபோதும் தேவனை வஞ்சிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுவோம். இதுவரை தேவனுக்குரியதை நாம் செலுத்தாவிட்டாலும் இனி அதை சரி செய்து கொள்ளுவோம். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குறைச்சலினாலே, ஆண்டவரே எங்களுடைய இயலாமையினாலும், ஆண்டவரே எங்களுடைய அறியாமையினாலும் நாங்கள் இப்படிப்பட்ட தீமை செய்திருந்தால், உம்மை வஞ்சித்திருந்தால், ஆண்டவரே அதனாலே எங்கள் வாழ்வின் எல்லா எல்லைகளிலும் சாபம் தங்கியிருக்குமானால் தயவாய் 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 ஒரு விசையாக எங்களை மன்னித்து இந்த சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீண்டும் ஒரு விசையாக நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீர் சொன்னபடியே உமக்கு செலுத்த வேண்டியதை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக எங்கள் கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.